வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2023ல ஆண்டனிம்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூட். இந்த கொஸ்டின் 1 செப்டம்பர் 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல வந்து பகை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது வந்துன்னா, ஏதோ ஒரு பகை இருந்துச்சுன்னா, அத வந்து ஃபியூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கேட்டது வந்து நம்மளுக்கு ஆண்டனிம். ஃபியூட் மீன்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங் ஆர் பிட்டர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆர் ஃபேமிலி. 2 பேருக்குள்ள வந்துன்னா, அந்த காலத்து பகை, ஆதி காலத்து பகைன்னு சொல்றதுதான் ஃபியூட்ன்னு சொல்றது. அப்படியே ஆண்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோனி அப்படின்னு வரும். ஹார்மோனினா என்ன? சொந்த பந்தங்கள், இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எ ஸ்டேட் ஆஃப் பீஸ், அக்ரிமெண்ட் ஆர் வந்து கோஆபரேஷன் அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கேட்டது வந்து ஃபியூடுக்கு ஆண்டனிம்ஸ், அப்ப ஹார்மோனி அப்படின்னு வரும். இப்போ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போனா ஒரு யூஸுமே கிடையாது. அதர் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த இதுக்கான மீனிங்கும் தெரிஞ்சாதான் நமக்கு அப்கமிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன? இந்த க்ரோஸ், பெரில், விகோர் இதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இதுக்கு மீனிங் ஃபர்ஸ்ட் பாருங்க. க்ரோஸ் மீன்ஸ் என்னது? இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த நிறைய ஹாலிவுட் மூவிலாம் பாத்தீங்க, இல்ல ஏதாவது சீரியல் மீம்லாம் வந்து க்ரோஸ் அப்படின்னு போடுவாங்க. அது ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஆர் அன்பிளசண்டா இருந்துச்சுன்னா, க்ரோஸ் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். பெரில் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஒரு ரொம்ப டேஞ்சர், இமிடியேட் டேஞ்சர் ஒண்ணு வரப்போகுதுன்னா, அது வந்து பெரில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விகோர். விகோரியஸ் அப்படின்னு வந்து ஃபுல்லா சொல்லுவாங்க. ஸோ விகோரியஸ் அப்படின்னா ரொம்ப வந்து என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு, இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வரும். அப்ப பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி தான் என்ன வேணும்? விகோர் ஆர் விகோரியஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த 3 இதுக்கான ஆப்ஷனவே என்னன்னு பார்த்துட்டோம். க்ரோஸ், பெரில் அண்ட் ஹார்மோனி. பட் கேட்ட கேள்வி ஃபியூட், அதுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து ஹார்மோனி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். எம்பத்தட்டிக் அப்படின்னு இருக்குல்ல. எம்பத்தட்டிக் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இப்ப யாராவது இன்னொருத்தங்களுக்கு வந்துன்னா ஹெல்ப் பண்றாங்கன்னா, அவங்கள எம்பத்தட்டிக் பெர்சன். அவங்க வாண்டடா போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இரக்க குணம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இப்ப கேட்ட கேள்வி எம்பத்தட்டிக்கு ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப எம்பத்தட்டி ஹெல்ப் பண்றவங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து மெர்சிலஸ். மெர்சிலஸ் மீன்ஸ் வந்து இரக்கம் குணம் இல்லாதவங்க சொல்லுவாங்கல்ல. ஷோவிங் நோ கைண்ட்னஸ் ஆர் சிம்பத்தி தான் வந்து மெர்சிலஸ். கேட்டது எம்பத்தட்டிக் இருந்தது. எம்பத்தட்டிக்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஷேரிங் த ஃபீலிங் ஆஃப் அதர். ரொம்பவே இரக்கம் குணம் கொண்டவங்க. யாராவது ஒருத்தவங்க வந்துன்னா உதவி அப்படின்னு கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லாதவங்க தான் வந்து எம்பத்தட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா லோன்லி. லோன்லினா என்ன? யாராவது சிங்கிளா ஒருத்தர் சோகமா வந்துன்னா ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க லோன்லியா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஃபீலிங் சேட் ஆர் எம்டி பிகாஸ் யூ ஆர் அலோன் தான் லோன்லி. அடுத்து கரிஸ்மேட்டிக். இதை எப்படி சொல்லலாம்? கரிஸ்மேட்டிக் பொலிட்டிக்கல் லீடர்னா எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அப்ப என்ன? கரிஸ்மேட்டிக்னா ரொம்ப பவர்ஃபுல். பார்த்தோன்னே வந்துன்னா மக்களுக்கு வந்து ஒரு அன்பு வரும்னு சொல்றது. அவங்க சார்மிங் அண்ட் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி தான் கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஃப்ரஸ்ட்ரேட்டட். நம்மளே வந்து என்னன்னா நிறைய டைம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகும். ஃபீலிங் அனைட் ஆர் டிஸ்கரேஜ் டு டியூ டு அப்டக்கிள்ஸ் ஆர் வந்து ஃபெயிலியர். பயங்கர வந்து இப்போ எக்ஸாம் நிறைய எழுதிக்கிட்டு இருப்போம். எதுவுமே கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகும்ல. அப்ப என்னன்னா பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறதா இந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட்டட் வரும். நம்மளுக்கு கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தோம் எம்பத்தட்டிக்கு ஆப்போசிட். அதனால மெர்சிலஸ் ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸ்டர்ன் அப்படின்னு இருக்குல்ல. ஸ்டர்னுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா, கடுமையாக அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒருத்தவங்க வந்துன்னா சீரியஸா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க, இல்ல திங்க் பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கேட்ட கேள்வி ஸ்டர்னுக்கு ஆண்டனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்டர்ன் மீன்ஸ் வந்து சீரியஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஏதாவது ஒண்ணு திங்க் பண்றாங்க, இல்ல யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது ஸ்டர்ன் வரும். லீனியன் மீன்ஸ் என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்டர்ன். நாட் ஸ்ட்ரிக்ட் இல்ல வந்து சிவியரா இல்லைன்னா அது வந்து லீனியண்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டேபிள் அப்படின்னு இருந்துச்சுல. ஸ்டேபிளா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டெடியா இருக்காங்க. இல்ல எதுலயுமே வந்துன்னா இன்னொன்னுக்கு சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அவங்க தான் வந்து என்னன்னா ஸ்டேபிளா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சின்சியர். ஒருத்தவங்க ரொம்ப சின்சியரா இருக்காங்கன்னா அவங்க ஹானஸ்ட், ரொம்ப ஜெனியூனான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரொஃபவுண்ட். ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்டெப்த்னு வரும். அவங்க டீப் மீனிங் ஆர் எஃபெக்ட் தான் வந்து ப்ரொஃபவுண்ட் மீனிங் ஆர் ப்ரொஃபவுண்ட் வந்து ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆண்டனிம் பார்த்தோம்னா ஸ்டன் கடுமையாக, அதுக்கு ஆப்போசிட் வந்து லீனன். ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் பிரீஃபா பார்த்தலாம். இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். விஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல. விஸ்டம் மீன்ஸ் என்ன? தமிழ்ல வந்து ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன? இவங்க ரொம்ப அறிவாளி இல்ல நாலேஜபிளான பீப்புள தான் வந்து விஸ்டம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மள கேட்டிருக்காங்க. என்ன ஆண்டனிம்ஸ்? ஸ்டூபிடிட்டின்னு சொல்லுவோம். லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூபிடிட்டி. விஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நாலேஜபிள் பர்சன். அபிலிட்டி டு மேக் குட் ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிசிஷன் பேஸ்ட் ஆன் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா வந்து விஸ்டம் வரும்.
அதர் ஆப்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு வேலைக்கு போறோம். அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து அந்த இடத்துல கெயின் பண்ணுவோம். அதான் இந்த இடத்துல என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மாடஸ்டி. ரொம்ப தங்கமான மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்பவே வந்து என்னன்னா, ஹம்பிளான பெர்சனா இருப்பாங்க. ஹியூமிலிட்டி ஆர் லேக் ஆஃப் அரகன்ஸ். யார சொல்லலாம்? ஏ.ஆர். ரஹ்மான் சார சொல்லலாம். ஏன்னா ஏ.ஆர். ரஹ்மான் சார் ரொம்பவே வந்து ஹம்பிளான பெர்சன். ஸோ ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ட்னா என்ன? யாராவது ஒருத்தவங்க குயிக்கா ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. இல்ல அவங்களால குயிக்கா திங்க் பண்ண முடியுதுன்னா, அவங்க இன்டெலிஜென்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி விஸ்டம்க்கு ஆப்போசிட். அப்ப ஸ்டூபிடிட்டின்னு வரும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துனா பார்த்தலாம். இது பாருங்களேன். கில்ட்டி அப்படின்னு இருக்குல்ல. கில்ட்டி என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா, அந்த தப்ப நம்ம உணர்ந்துகிட்டோம். நான் கில்ட்டியா இருக்கேன்னு ஃபீல் பண்றதா வந்து இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கில்ட்டி மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம ராங் டூயிங் ஆர் கிரைம ரெஸ்பான்சிபிளா இருந்தோம்னா, அது வந்து கில்ட்டி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது இன்னோசன்ட். இன்னோசன்ட்னா என்ன? அப்பாவி அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ரொம்பவே வந்து அப்பாவியான அலுப்பாவிலாம் பண்ணவே மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. நாட் கில்ட்டி ஆஃப் எ கிரைம் ஆர் ராங் டூயிங் தான் வந்து இன்னோசன்ட் வரும். அதர் ஆப்ஷன்ல இருந்தது ரெஸ்பான்சிபிள். ஏதாவது ஒண்ணு ரெஸ்பான்ஸ்னா நம்ம வந்து அக்கவுண்டபிளா இருப்போம். இல்ல நம்ம தான் வந்து அதுக்கு ஆன்சரபிளா இருப்போம். அடுத்து கிரிமினல். கிரிமினலா என்ன? யாராவது ஒரு கிரைம பண்ணாங்கன்னா அவங்கள கிரிமினல்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா பேஷண்ட். பேஷண்ட் 2 தான் சொல்லலாம். ஒருத்தவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் கேர் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள பேஷண்ட் சொல்லலாம். இன்னொரு பேஷண்ட் என்ன, பொறுமையா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அத என்ன சொல்லுவோம்? பேஷண்டா இருக்கான்னு சொல்றாங்க. பேஷண்ட்ஸ் அப்படின்னு வரும் அது. அதாவது PATIENCE. இது வந்து என்னன்னா பேஷண்ட்ஸ் பொறுமையா இருக்கணும். பேஷண்ட் அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் கேர் வந்து வாங்குறவங்க. சின்ன டிஃபரன்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கில்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் இன்னோசன்ட் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா, எக்ஸ்டசி அப்படின்னு இருக்குல்ல. இந்த இதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் ஈஸி. தெரியல அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின எக்ஸாம்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா, நம்ம அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு அது எம்டிஎஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா 3 மார்க் வரும். அதே நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நெகட்டிவ் நல்லாவே அடியாகும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த மாரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல இருந்துச்சுன்னா, தெரிஞ்சா அட்டெண்ட் பண்ணுங்க. தெரியலையா ஸ்கிப் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்டசி மீன்ஸ் வந்து யாராவது ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. பேரின்பத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பேரின்பம் அதான் தமிழ்ல வரும். பேரின்பத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டசி. இன்டென்ஸ் ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ், பிளஷர் ஆர் வந்து ராப்ஷர்ன்னு வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம்னா டெஸ்பர். டெஸ்பர் மீன்ஸ் வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க. சேட்னஸ், டீப் சேட்னஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது வந்து டெஸ்பர்ன்னு சொல்லுவோம். இதோட அடிஷனலா அதர் ஆப்ஷனையும் பார்த்தேன். யுப்போரியா அப்படின்னு இருக்குல்ல. இதுவுமே என்னன்னா ஹாப்பினஸா இருக்கிறது. ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா யுப்போரியான்னு வரும். அடுத்து கொகர்ஸ். கொகர்ஸுக்கு மீனிங் என்ன வரும்? ஏதாவது பெரிய பெரிய கல்லா இருக்கு. கரடு முரடான ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கொகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி இந்த மெட்டீரியல் கொகர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ராக் சிஸ்டத்துல படிக்கும்போது படிக்கலாம். இப்ப இது என்ன கொகர்ஸ் மீன்ஸ் ரஃப் ஆர் லேக்கிங் ரிஃபைன்மென்ட் இன் டெக்ஸ்டர் ஆர் மேனர் தான் என்னன்னா கொகர்ஸ்ன்னு வரும். அடுத்து நேச்சுரல். நேச்சுரல் என்ன? ஏதாவது நேச்சர்ல எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா, அது வந்து நேச்சுரலா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். எக்ஸசைஸ்க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டெஸ்பர். ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபோர்த் கம்மிங் அப்படின்னு இருக்குல்ல. ஃபோர்த் கம்மிங்னா இப்ப அப்கமிங் வரப்போறதா வந்து ஃபோர்த் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னா, பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா டைம் தட் ஹாஸ் ஆல்ரெடி அக்கர்ட். முடிஞ்சு போனது தான் நம்ம பாஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஃபோர்த் கம்மிங்னா வரப்போறது. சம்திங் அபௌட் த ஹேப்பன் இன் த நியர் ஃபியூச்சர் தான் வந்து ஃபோர்த் கம்மிங் சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா லார்ஜ். லார்ஜ்னா என்ன சொல்லலாம்? ஏதாவது பிக் இன் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா அது லார்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் வந்துன்னா எல்லாத்தையும் கவர் பண்றது. கவரிங் த லார்ஜர் ஏரியா ஹேவிங் த வைட் ரேஞ்ச் தான் வந்து எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் ஆர் எக்ஸ்டென்சிவ் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அட்வென்ச்சரஸ். ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு போறீங்கன்னா அந்த ட்ரிப் அட்வென்ச்சரஸ் ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லுவோம். வில்லிங் டு டேக் ரிஸ்க் ஆர் சீக் அவுட் த நியூ ஆர் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா என்ன சொல்லுவாங்க? அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கம்மிங் அப்படின்னா ஃபியூச்சர்ல வருது. அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம்னா பாஸ்ட். அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். க்ரூட் அப்படின்னு இருக்குல்ல. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? க்ரூட் ஆயில் அப்படின்னு வைங்களேன். க்ரூட் ஆயில்னா என்ன? தமிழ்ல கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். கச்சா எண்ணெய்னா ஊமையில இருந்து எடுக்கிற எண்ணெய் தான் க்ரூட் ஆயில். அப்படியே எடுத்தோன்னா இருக்கிறது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அந்த இண்டஸ்ட்ரி பேர் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபைனரி மீன்ஸ் இந்த க்ரூட் ஆயில நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி வர்றதுதான் நம்மளுக்கு பெட்ரோலா வரும். அதே மாதிரி டீசலா வரும். அதே மாதிரி அதர் ப்ராடக்டா வரும். அப்ப என்ன சொல்லலாம்? க்ரூடு மீன்ஸ் வந்து அப்படியே எடுக்கிறது. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா என்ன? அதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரிஃபைன்ட் அப்படின்னு வரும். ரிஃபைனா ஷோவிங் எலகன்ஸ் ஆர் சொபிஸ்டிகேஷன் சேஞ்ச் பண்றதா ரிஃபைன். க்ரூட் மீன்ஸ் வந்து அப்படியே லேக்கிங் ரிஃபைன்மெண்ட் ஆர் சொபிஸ்டிகேஷன் இன் எ ரா ஆர் அன்ப்ராசஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறது தான் க்ரூட் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல பேஷண்ட் இருக்கு. பேஷண்ட்னா ஆல்ரெடியும் பார்த்தோம். 2 தான் சொல்லலாம். ஒன்னு
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள பேஷண்டா சொல்லும். இன்னொன்னு ரொம்ப பொறுமையா இருக்காங்க. ஏபிள் டு அக்செப்ட் டாலரேட் அப்படின்னு இருக்குல்ல, பொறுமையா இருக்கிறவங்க தான் பேஷண்ட் அப்படின்னு சொல்லணும். பிரிமிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிரிமிட்னா அந்த காலத்து, பழைய காலத்து அப்படின்னு சொல்றது. கேரக்டரைஸ் பை த சிம்பிளிசிட்டி, பேசிக் ஃபீச்சர் ஆர் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் த டெவலப்மெண்ட். இயர்லி ஸ்டேஜ்னாவே பழங்காலத்து அப்படின்னு வந்துரும். அப்ப பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்சர்வன்ட். அப்சர்வன்ட்னா ரொம்ப யாராவது கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றாங்க அப்படின்னா அட்டென்டிவ் அண்ட் வாட்ச்ஃபுல்லா என்ன சொல்லுவோம்? அப்சர்வன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். க்ரூடுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிஃபைன். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். ஹியூமைன் அப்படின்னு இருக்குல்ல, ஹியூமைனா என்ன சொல்லுவோம்? மனிதனை மனிதனா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஹியூமன். ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னா க்ரூவல் அப்படின்னு வரும். க்ரூவல்னா யார் நவத்தலாம்? டிக்டேட்டர்ஷிப், ஹிட்லரை நவத்துல வச்சுக்கலாம். வில்ஃபுல்லி காசிங் பெயின் ஆர் சஃபரிங் டு அதர் தான் வந்து க்ரூவல்ட்டி அப்படின்னு சொல்லுது. ஹியூமேன் அப்படின்னா மனிதனை மனிதனா பார்க்கறது. சோவிங் கம்பேஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் அதை தான் வந்து என்னன்னா ஹியூமன், அது மனிதத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரௌட். ப்ரௌட் அப்படின்னா என்ன? இந்த சீரீஸ் நீங்க பார்த்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு இருக்குல்ல, அதுதான் ப்ரௌட். ஃபீலிங் டீப் பிளஷர் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் ஒன்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆர் குவாலிட்டி தான் ப்ரௌட் அப்படின்னு வரும். அடுத்து கைண்ட். கைடம்னா கைண்ட்னஸ் பர்சன் அப்படின்னு சொல்றது. கேரக்டர்ஸ் பைய பீங் ஃப்ரெண்ட்லி, கன்சிடர், ரொம்ப கம்பேஷனேட் பர்சனா கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இம்பர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டா இல்லாத ஆளை தான் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹியூமன் மீன்ஸ் வந்து மனிதத்துவம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து க்ரூவல் அப்படின்னு வரும். ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஆஃப் த வேர்ட் கிவன் இன் பிராக்கெட் டு ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு இருக்குல்ல. த கம்பெனி இஸ் லுக்கிங் ஃபார் சம் இடில் ஒர்க்கர் ஹூ கேன் ஜாயின் த ஆர்கனைசேஷன் இமிடியேட்லி அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இடில் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாராவது ரொம்ப லேசியா இருக்காங்க, ரொம்ப சோம்பேறித்தனத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சொங்கிமா இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இடில். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேணா ரொம்ப எனர்ஜியா இருக்கிறவங்க. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? டிலிஜியன் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்போசிட்டா மாத்தி கேட்கறாங்க. அதனால ஆன்சர் ஏ டிலிஜென்ட் வரும். ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் சொல்லிட்டு ப்ரீஃபா பார்த்துலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டிலிஜென்ட். ஏன்னா ஷோவிங் கேர்ஃபுல் ஆர் பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட் இன் ஒன்ஸ் ஒர்க் ஆர் டாஸ்க். ரொம்பவே கவனத்தோட ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்கன்னா அது டெலிஜென்ட். அதே இடில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஆக்டிவ் ஆர் நாட் என்கேஜ்ட் இன் எனி ஒர்க். ரொம்ப லேசியா இருக்கிறதா இடில் வரும். அடுத்து காய். காய்னா ஷை ஆர் ரிசர்வ்ட். ஷைனா என்ன சொல்லுவோம்? அப்பாவி போல இருக்காங்க, ரொம்பவே வந்து என்னன்னா ஷையா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல காய் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? அப்பாவி போல யாராவது ஒருத்தவங்க நடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தான் வந்து இந்த இடத்துல காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பான், பட் நம்பாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃப்ரெண்டிட்ட பேசும்போது சொல்லுவோம். அதுதான் காய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காலஸ். காலஸ் மீன் என்ன சொல்லுவோம்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்பவே இரக்கமற்ற குணம் வந்துச்சுன்னா, அவங்கள தான் வந்து காலஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன? எமோஷனலா ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்காங்க, இல்ல ஷோவிங் லேக் ஆஃப் எம்பத்தி இருக்காங்கன்னா காலஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து சோபர். சோபருக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னா, நிதானமா யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிதானமான யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து சோபர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நிதானமா இருக்காங்கன்னா, அவங்க ஆல்கஹால்ல வந்து ட்ரக்ஸ்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்கள தான் சோபர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். இடிலுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டிலிஜன். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். ஹியூமிலிட்டி அப்படின்னு இருக்குல்ல. ஹியூமிலிட்டி மீன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹம்பிளான பர்சன் இருக்காங்கன்னா, அவங்கள தான் வந்து ஹியூமிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தா, ஹியூமிலிட்டி மீன்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹம்பிள் ஆர் வந்து மாடஸ்ட். அப்படியே ஆப்போசிட் அரகன்ஸ் வரும். அரகன்ஸ் மீன்ஸ் வந்துன்னா அவங்க தான் எல்லாமே, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் அரகன்ஸ் வரும். ஆட்டிடியூட் ஆஃப் எக்ஸசிவ் பிரைட் ஆர் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தான் அரகன்ஸ் சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் பார்த்தோன்னா சைனஸ். சைனஸ் என்ன? ஃபீலிங் ஆக்வர்ட் ஆர் அன் அதர் பீப்பிள். ரொம்ப ஷையா ஒருத்தவங்க ஃபீல் பண்ண அது வந்து ஷைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிமிடிட்டி. டிமிடிட்டி தமிழ்ல என்ன சொல்லுவோம்? டிமிட் அப்படி மீன்ஸ் வந்து கோழை அப்படின்னு சொல்லுவோம். கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க கோழையா இருக்காங்கன்னா அவங்க ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பெருசாவும் இருக்காது. அப்ப டிமிடிட்டி மீன்ஸ் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க அவங்க வந்து ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி மீன் ஆகும். அடுத்து ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் மீன் லா ஆர் ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க தான் ஒபீடியன்ஸ் அப்படின்னு வரலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி ஹியூமிலிட்டிக்கு ஆப்போசிட். அதனால ஆன்சர் சி அரகன்ஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துடுனா போயிடலாம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இஸ் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் மேட் ஹிம் ஃபேமஸ் அப்படின்னு இருக்கலாம். அமேசிங் அப்படின்னா ரொம்ப அற்புதமான அப்படின்னு வரும். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன வரும்னா ஆர்டினரி. ஏன்னா ஆர்டினரினா ரொம்ப காமனா நடந்துச்சுன்னா அது ஆர்டினரி சொல்லுவோம். இடத்துல அமேசிங் மீன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவா பண்ணிட்டோம் அப்படின்னா அது அமேசிங் சொல்லலாம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா கொல்லியரி. கொல்லியரி மீன்ஸ் அந்த கோல் மைன் ஆர் அதோட அசோசியேட்டடா ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கிற வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கொல்லியரின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நார்த்ல வச்சு இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ் இது தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து அட்வர்சரி. அட்வர்சரி ஏதாவது ஒரு இடத்துல ஆப்போசிட் எனிமி கிட்ட நின்றுட்டு இருக்கோம். அல்ல அவங்களோட கான்ஃபிளிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வார் லைக் சிச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பைனரி. பைனரி மீன்ஸ் என்ன? இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்றது பைனரி. 0, 1 ஆர் 0, 0 அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. பைனரி மீன்ஸ் ரிலேட்டிங் டு ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ் ஆர் 2 ஆப்ஷன். இந்த இடத்துல 0, 1 ஆர் 0, 0 இல்ல அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். பைனரினா 2 இது வந்து கம்பைனா இருக்கும். அதுதான் மீன் ஆகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி அமேசிங் அப்படியே ஆப்போசிட் ஆர்டினரி. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன், இதுவும் சிம்பிள் தான். எனாரமஸ் அப்படின்னு இருக்குல்ல. எனாரமஸ்னா மிகப்பெரிய அப்படின்னு வரும் தமிழ்ல. ஸோ மிகப்பெரியதாவது தான் அது எனாரமஸா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்? டைனின்னு வரும். டைனினா வெரி ஸ்மால் இன் சைஸ் டைனி. எனாரமஸ்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன் அப்போசிட். இன் அப்போசிட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பொருத்தமற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ண பேசிட்டு இருந்தா அது வந்து பொருத்தமாகாது, பொருத்தமற்ற அப்படின்னு சொல்லுவோம். நாட் அப்ரோப்ரியேட் ஆர் சூட்டபிள் ஃபார் அ பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட் ஆர் சிச்சுவேஷன் இன் அப்போசிட் வரும். இர்ரெலவென்ட் இதுவுமே என்ன அப்படின்னா ஏதாவது ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத நம்ம பேசுறோம்னா அது இர்ரெலவெண்டா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து கைகாட்டிக். கைகாட்னா ஏதாவது ஹியூஜ் ஆர் எனார்மஸா பெருசா இருந்துச்சுன்னா அது கைகாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் ஆன்டினிம்ஸ்னால எனாரமுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா டைனி வரும். அதே ஸ்னானிம்ஸ் கேட்டாங்கன்னா கைகாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டா? பட் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்டா பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எவ்ரி ஒன் லைக் இட் த லைவ்லி மியூசிக் பீங் பிளேட் அட் த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. இந்த இடத்துல லைவ்லி. ஸோ இதுக்கு தான் வந்து ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைவ்லி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு ஃபுல் ஆஃப் எனர்ஜி இல்ல இப்போதைக்குன்னு போயிட்டு இருக்குது. அதுதான் வந்து லைவ்லி அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ஆஃப் லைஃப் ஆர் எனர்ஜி ஆர் எந்தியாசிசம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம்னா சோம்பேறி. சோம்பேறி மீன்ஸ் வந்து ரொம்ப சோகமா இல்ல ஏதாவது டல்லா அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது வந்து சோம்பேறி. ஆனா லிவ்லி வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப ஹாப்பி எந்தியாசிஸ்டிக்கா இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா டியூரபிள். டியூரபிள்னா ரொம்ப லாங் டைம் ஏதாவது ஒண்ணு உழைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டியூரபிளா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா சியர்ஃபுல். சியர்ஃபுல்லா என்ன? ஏதாவது ஒண்ணு ஹாப்பியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா வந்து சியர்ஃபுல்லா ஃபீல் பண்ணும். அது வந்து சியர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பீடி. ஏதாவது ஒண்ணு ஃபாஸ்ட்டா நடக்குது அப்படின்னா அது ஸ்பீடியா நடக்குது. ஹேப்பனிங் ஆர் டன் அட் ஹை பேஸ் தான் வந்து ஸ்பீடின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வி என்ன? லைவ்லின்னு கேட்டிருந்தாங்க. லைவ்லிக்கு ஆப்போசிட் கேட்டிருந்தா சோம்பர். அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். பீரியாடிக் அப்படின்னு இருக்குல்ல. பீரியாடிக் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒண்ணு ரெகுலரா ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதான் வந்து என்ன? பீரியாடிக். பீரியட் நம்ம வந்து என்னன்னா ஸ்கூல் படிக்கும்போது 1 பீரியட் 2 பீரியட்ஸ் வந்து ரெகுலர் நடந்துட்டே இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்னா இர்ரெகுலர் அப்படின்னு வரும். ஏன்னா பீரியாடிக் அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலரா ஒரு இன்டர்வல் நடந்துகிட்டு இருக்கும். இர்ரெகுலர்னா ரெகுலர் பேட்டர்னா ஃபாலோ ஆகாது. அடுத்து பார்த்தோன்னா ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக் மீன்னா எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல்டா வந்துருந்துச்சுன்னா அது ஹோலிஸ்டிக்கா இருக்கு. ரிலேட்டிங் டு ஹோல் ரேதர் தன் த இண்டிவிஜுவல் பார்ட் தான் வந்து ஹோலிஸ்டிக் சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னு பார்த்தோம்னா இடத்துக்கு ஏத்தாப்புல ஒருத்தவங்க சேஞ்ச் பண்றாங்கன்னா அது டைனமிக். கேரக்டர் பை த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆர் ஆக்டிவிட்டி ஆர் ப்ரோக்ரஸா வந்து டைனமிக் சொல்லுவோம். டிடிஎஸ் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம், பயங்கர டயர்ட் ஆகும். டிடிஎஸ் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. போரிங் ஆர் டயர்சம் டியூ டு பீங் டூ லாங் ஆர் ஸ்லோ ஆர் ரிப்பீட்டேட்டிவ் தான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்டது பீரியாடிக். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இர்ரெகுலர். ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கிளம்ஸி அப்படின்னு இருக்குல்ல. கிளம்ஸி மீன்ஸ் வந்து ஏதாவது ரொம்பவே வந்து ஒருத்தவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கிளம்ஸியா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கிரேஸ்ஃபுல் வரும். ஏன்னா கிளம்ஸி மீன்ஸ் வந்து லேக்கிங் கிரேஸ் ஆர் கோஆர்டினேஷன் இல்லாம ஒரு மாதிரி இப்போதும் சோகமா சுங்கியா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. அதுதான் கிளம்ஸி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கிரேஸ்ஃபுல் அப்படின்னு. கிரேஸ்ஃபுல் ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஹேவிங் எலகன்ஸ் ஆர் பியூட்டி இன் மூமெண்ட் ஆர் அப்பியரன்ஸா வந்து கிரேஸ்ஃபுல் வரும். அதர் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஜெல்லஸ். ஜெல்லஸ்னா என்ன? தமிழ்ல வந்து பொறாமைப்படுறதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னா அது வந்து என்ன ஜெல்லஸா இருக்காங்க, ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லுவோம். ஃபீலிங் அன்ஹாப்பி ஆர் அப்செட் பிகாஸ் சம்மொன் எல்ஸ் ஹேஸ் சம்திங் யூ வாண்ட் தான் வந்து பொறாமைப்படுறதுன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபியர்ஸ். ஃபியர்ஸ் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்துன்னா ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குப்பா, அது வந்து ஃபியர்ஸ் பேட்டில். ஷோவிங் ஸ்ட்ராங் ஆர் அக்ரெசிவ் பிஹேவியர் ஆர் இன்டென்சிட்டி தான் ஃபியர்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து நெர்வஸ். நெர்வஸ்னா ரொம்ப ஒரிடா இருக்கும். யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதான் நெர்வஸா இருக்கும் சொல்லுவோம். ஃபீலிங் ஒரிட் ஆர் அன்ஈஸி அபவுட் சம்திங் தான் வந்து நெர்வஸா இருக்கு. இந்த எக்ஸாம் ரிசல்ட் தான் வந்து பயங்கர நெர்வஸா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கிளம்ஸி மீன்ஸ் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கிரேஸ்ஃபுல். அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். அத்தன்டிக் அப்படின்னு இருக்குல்ல. அத்தன்டிக்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு ரியலா இருக்கு. இல்ல அது ஒரிஜினலா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதான் என்ன சொல்றதுன்னா ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? ஃபால்ஸ் அப்படி வரும். மிச்சம் இருக்கிறது மாடரேட், ஆக்சுவல், வைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம்.
இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஃபால்ஸ்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இல்ல, அக்யூரேட்டா இல்லன்னா அது ஃபால்ஸா இருக்கு. கேட்டது அத்தென்டிக். அத்தென்டிக்னா ஜென்யூன் ஆர் ட்ரூவா இருந்தது. அடுத்து மாடரேட்டா இருக்குன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல கிளைமேட் மாடரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பீயிங் வித்தின் ரீசனபிள் லிமிட் ஆர் ரொம்ப எக்ஸஸ் இல்லாததான் வந்து மாடரேட்டா இருக்கு. ஆக்சுவல் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம பேசலையே ஆக்சுவலா வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம். எக்ஸிஸ்டிங் அண்ட் ரியல் ஆர் வந்து ஜென்யூனா இருந்துச்சுன்னா ஆக்சுவல். அடுத்து வைஸ். வைஸ்னா என்ன? அதிகமா வந்து நாலேஜ் கொண்டவங்கள தான் வைஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி ஃபால்ஸ். ஏன்னா ஆண்டனிம் கேட்டதுனால சி தான் வரும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். சீப் அப்படின்னு இருக்குல்ல. சீப் அப்படின்னா ரொம்ப குறைந்த விலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு வரும். எக்ஸ்பென்ஸ்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா இக்னோரன். இக்னோரன் ஒண்ணுமே தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள இக்னோரன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். லேக்கிங் த நாலேஜ் ஆர் அவேர்னன்ஸ் இல்லாதவங்க இக்னோரன்ட் பர்சன் சொல்லுவோம். அடுத்து அன்டாங்கிள். அன்டாங்கிள்னா ஏதாவது ஒரு கயிறை முடிச்சு போட்டு அதை நம்ம எடுக்கிறோம், ரிமூவ் பண்றோம்னா அதை வந்து அன்டாங்கிள் பண்றோம்னு சொல்லுவோம். ரிமூவ் த டேங்கிள் ஆர் நாட் தான் என்ன வரும்னா அன்டாங்கிள் அப்படின்னு வரும் ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். சீப்புக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்பென்சிவ். அதனால ஆன்சர் ஏதாகும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பார்த்தானே ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸ்ட்ரென்தன் அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரென்தன் மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அது வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? டிபிலிட்டேட் வரும். ஆக்சுவலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நியூ வேர்ட். இதை லேர்ன் பண்றதும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு அட்வான்டேஜ். டிபிலிட்டேட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு பலவீனமா இருந்தோம் அப்படின்னா அதான் வந்துன்னா டிபிலிட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டிபிலிட்டேட். மிச்சம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி தான் டிபிலிட்டேட் வந்து டு மேக் சம் ஒன் ஆர் சம்திங் பிசிக்கலி வீக் தான் வந்து டிபிலிட்டேட் பலவீனமா ஆகுறது. அடுத்து ஸ்ட்ரென்தன். நம்ம கொடுத்தது ஸ்ட்ரென்தன் கொடுத்தாங்க. இது என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப ரோபூஸ்டா இருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தனா இருக்கான்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்றது. ஸ்ட்ரெயினா என்ன? நிறைய டாக்டர் ரொம்ப வயசானவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க ஃபோர்ஸ் ஆர் வந்துன்னா எஃபர்ட் எதுவும் பெருசா பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆர் வந்து இன்ஜுரி வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அடுத்து 45. 45 மீன்ஸ் வந்து அந்த காலத்துல கிங் வந்து நிறைய ஃபோர்ட் வந்து கெட்டுவாங்க. இந்த இதுல பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் இருக்குல்ல. இந்த ஃபோர்ட் எதுக்கு கெட்டுறாங்கன்னா அவங்களோட ஆட்சியை காப்பாத்துறதுக்காக எனிமேல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்றாங்க ஆர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன அந்த ஃபோர்ட்ல இருந்து உருவானதான் வந்து 45. அதுக்கான மீனிங் என்ன? ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு வரும். அடுத்து அசெண்ட். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவோம்னு சொல்லுவோம். டு மூவ் அப்வர்ட் ஆர் ரைஸ் தான் அசெண்ட் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரென்த்துக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டிபிலிட்டேட். அதனால ஆன்சர் வந்து என்ன? ஏதான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். டிபிலிட்டேட் உங்களுக்கு மீனிங் தெரியலனா இதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போறது தான் பெஸ்ட் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டினுமே சிம்பிள் தான். ஃபேம் அப்படின்னு இருக்குல்ல. ஃபேம் என்ன? இந்த சினிமால இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி வந்துன்னா ஃபேமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும்? ஷேம். நிறைய பேர் திட்டும்போது ஷேம் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீலிங் ஆஃப் எம்பாரஸ்ட் ஆர் வந்து கில்ட் தான் ஷேம். ஃபேம் மீன்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெல் நோன். ரொம்ப எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சுன்னா அது வந்து ஃபேம். அடுத்து நேம். நேம்னா நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேர்ம் ஆர் வேர்டு தான் வந்து நேம். அடுத்து ஸ்கேண்டல். ஸ்கேண்டல்னா ஏதாவது ஒண்ணு களவாண்டுட்டாங்கன்னா அந்த இடத்த ஸ்கேண்டல் சொல்லுவாங்க. எ ஈவென்ட் ஆர் ஆக்ஷன் தட் இஸ் கன்சிடர் டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆர் மோரலி ராங் தான் வந்து ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டிஞ்சிங். ஸ்டிஞ்சிங் மீன்ஸ் தமிழ்ல கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கஞ்சத்தனம் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஸ்டிஞ்சின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அப்ப பீயிங் அன்வில்லிங் டு ஸ்பெண்ட் ஆர் கிவ் மணி தான் வந்து இந்த இதுல ஸ்டிஞ்சின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். ஃபேமுக்கு அப்படியே ஆப்போசிஷன். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டிஸ்ஹெவல்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு ஆண்டனிம் பார்க்கணும்னா முதல்ல இதுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும். டிஸ்ஹெவல்டுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆண்டனிமே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் பார்த்தலாம். டிஸ்ஹெவல்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அன்டைடியா இருக்கு, இல்ல மெஸ்ஸியா இருக்கு. மெஸ்ஸியா மீன்ஸ் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்த பசங்க ரூமுக்கு எல்லாம் போனா ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து டிஸ்ஹெவல். டைடி மீன்ஸ் வந்து ரொம்ப நீட்டா அதே மாதிரி ஆர்டரா இருக்கு. ரொம்ப கம்ப்ளீட் கிளீனா இருக்க சொல்றது டைடின்னு வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துன்னா டிஸ்ஹெவல் அப்படின்னு வரும். அடுத்து அசர்ட்டிவ். அசர்ட்டிவ் மீன்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதை சொல்றதா வந்து அசர்ட்டிவ். கான்ஃபிடென்ட் அண்ட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஒன் செல்ஃப் கிளியர்லி தான் வந்து அசர்ட்டிவ் வரும். அடுத்து டெயின்டட். டெயின்டட் மீன்ஸ் வந்து தமிழ்ல கரைப்படிந்த அப்படின்னு சொல்லுவாங்க. கரைப்படிந்த மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்துன்னா இம்பியூரா மாத்துறது ஆர் வந்து ஹார்ம்ஃபுல் பண்ணாது. டெயின்டட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிஜிட். ரிஜிட்னா ஃபிளெக்சிபிளா இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து ரிஜிட். ஸ்டேபிளா இருக்கும், மாறவே மாறாது. ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். டிஸ்ஹெவல் மீன்ஸ் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டைடி, நீட் ஆர் கிளீனா இருக்கு அப்படின்னு வரும் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். அமியபிள் அப்படின்னு இருக்குல்ல. அமியபிள் மீன்ஸ் என்ன? யாராவது ஒருத்தவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா
அது அமியபிள் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்னா அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வரும். மிச்சம் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். நான் என்ன சொன்னோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அமியபிள் மீன்ஸ் வந்து ஹேவிங் அ ஃப்ரெண்ட்லி ஆர் பிளசண்டான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா வந்து அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வரும். அடுத்து ரெஸ்ட்லெஸ், வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கேப்பா அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. ரெஸ்ட்லெஸ் மீன்ஸ் வந்து அன்அபிள் டு டேக் த ரெஸ்ட் ஆர் ரிலாக்ஸ் பண்ணாம இருந்தா தான் அதான் ரெஸ்ட்லெஸ் சொல்லுவோம். அடுத்து சேட். சேடுனா என்ன? ரொம்ப யாராவது சோகமா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி இல்லாம இருந்தாங்கன்னா, அது வந்து சேடா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து ஜாய்ஃபுல். ஜாய்ஃபுல்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்கன்னா, அது வந்து ஜாய்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் இங்க பார்த்துக்கலாம் ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அன்ஃப்ரெண்ட்லி பி தான் வரும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்க. இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். ஹார்மோனி அப்படின்னு இருக்குல்ல. ஹார்மோனி மீன்ஸ் வந்து யாராவது குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஆர் எல்ஸ் வந்து நல்ல ஒரு கோஆபரேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா ஹார்மோனியில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து என்னன்னா ஹார்மோனின்னு இருந்தது. ஸ்டேட் ஆஃப் பீயிங் அக்ரிமெண்ட் ஆர் பிரசன்ட் காம்பினேஷன் தான் வந்து ஹார்மோனி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம்னா கான்ஃபிளிக்ட்ல இருக்கிறது. கான்ஃபிளிக்ட்னா டிஸ்அக்ரிமெண்ட். ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா அடாப்டிலிட்டி. அடாப்டிலிட்டி மீன்ஸ் வந்து ஏதாவது இடத்துக்கு பொறுத்து வந்து அவங்க சேஞ்சுக்கிறாங்க, ஃப்ளெக்சிபிளா இருந்தாங்கன்னா அதுதான் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிளாரிட்டி. கிளாரிட்டி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸை உங்களுக்கு நான் கிளாரிட்டியா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மீன் பண்றேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்பதான் நம்ம வந்து கிளாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யூனிட்டி. இந்தியா வந்து என்ன யூனிட்டியான கண்ட்ரி. ஸ்டேட் ஆஃப் பீயிங் யுனைடெட் ஆர் வந்து ஒன்னஸ் தான் வந்து யூனிட்டி அப்படின்னு வரும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹார்மோனிக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கான்ஃபிளிக்ட். ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். டெமாலிஷ் அப்படின்னு இருக்குல்ல. டெமாலிஷ் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்துன்னா டிஸ்ட்ராய் பண்றோம் அப்படின்னா அப்பதான் என்ன சொல்லுவோம்? டெமாலிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. டு பில்ட் சம்திங். டெமாலிஷ் மீன்ஸ் வந்து டு டெஸ்ட்ராய் சம்திங் கம்ப்ளீட்லி. அடுத்து இன்வைட். இன்வைட் என்ன? யாராவது ஒருத்தவங்களை கூப்பிடுறோம், ஒரு வெட்டிங் அது செலிப்ரேஷன் கூப்பிடணும் அந்த இடத்துல இன்வைட் பண்றோம்னு சொல்லுவோம். அடுத்து கிரிட்டிசைஸ். யாராவது ஒருத்தவங்க வந்து குறை சொல்றோம் அப்படின்னா அது வந்து கிரிட்டிசைஸ் சொல்லுவோம். அடுத்து அப்ரிஷியேட். அப்ரிஷியேட்னா யாராவது ஒருத்தவங்களை பாராட்டுறோம் அப்படின்னா அது வந்து அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டெமாலிஷ்க்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கன்ஸ்ட்ரக்ட். இதோட எம்டிஎஸ் 2023ல கேட்ட ஆண்டனிம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.